மனித இனம் மிருகமாக மாறிக்கிட்டு வருதுன்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். பாவம், இந்த பச்சை குழந்தை ஒரு உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது, மொத்தமே நம்ம கையளவு தான் இருக்குது. அந்த கையளவு இருக்கிற குழந்தையால் அந்த மனுஷனுக்கு என்ன ஆபத்து வந்துட போகுதுன்னு தெரியல. அது எந்த அளவுக்கு கொடூரமாக அதை சித்திரவதைப்படுத்தி எனக்கு இமீடியட்டாக ஃபோன் வந்தது. உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு, அந்த சின்ன குழந்தைக்கு என்னங்க தெரியும் தனக்கே இப்படி ஒரு வலி நடக்குது, தனக்கே இப்படி ஒரு வேதனை நடக்குதுன்ட்டு. எவ்வளோ வலியில் அது துடிச்சு இருக்கும். அவங்க வீட்டு குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஒரு ஈவிரக்கம் இல்லையா? எதை தான் வதைக்கிறது? இந்த நாய் கடிக்குமா? இந்த நாய் கடிச்சு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன வரப்போகுது? நம்மளை சுற்றி இருக்கிற ஜீவன்கள் எல்லாமே கடவுள் படைச்சிருக்காருன்னா நம்மளை நம்பி தான் படைச்சிருக்காரு. ரொம்ப சின்னதாக வறியதாக அதுங்களை நம்ம காப்பாற்றுவோம், நம்ம சாப்பாடு போடுவோம் அப்படின்னு நம்மளை நம்பி தான் படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம அதுங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக கடவுள் நம்மளை நிம்மதியாக விட மாட்டார். அதனால தான் நமக்கு இந்த கொரோனா, இந்த டெங்கு, இந்த பேரிடர், பூகம்பம், வெள்ளம் இதெல்லாத்தையும் கொடுத்து 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 கடவுள் நம்மளை தண்டிச்சும் நம்ம இன்னும் திருந்த மாட்டேங்கிறோம். இவ்வளோ சின்ன குழந்தைக்கு எவ்வளோ தையல் போட்டு அதுக்கு எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, அது ரெக்கவரி ஆகிற வரைக்கும் தான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியாமலே அது கஷ்டப்படுது. ஆனால் நீ இதுக்காக தான் கஷ்டப்படுறேன்னு கடவுள் நமக்கு உணர்த்தி கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். நம்ம நல்லது செய்யலை, சரி அடுத்தவங்க நல்லது செய்கிறாங்க, அதையாவது நம்ம விடலாம் இல்லை, அதையும் விடுறது கிடையாது. நீ சாப்பாடு வைக்காத. ஒரு வாயில்லா ஜீவன்கிட்டேயே உன்னால் ஒரு இறக்கமாக நடந்துக்க முடியலன்னா அப்போ உன்னுடைய சக மனிதர்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் நீ எப்படி நடந்துக்குவ? அடிப்படையாக இருக்கிற ஒரு சின்ன உயிர்கிட்டையே உனக்கு இறக்கம் பரிவு வரல அப்படின்னா உனக்கு சமமான ஒரு உயிர்கள்கிட்டையோ இல்லை உன்னை விட மேலே இருக்கிற ஒரு உயிர்கள்கிட்டையோ உனக்கு பணிவும் உனக்கு அன்பும் கருணையும் எப்படி வரும்? ஏதோ தெய்வாதீனமாக இன்னமும் சில நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் போயிட்டு அந்த குழந்தைய எடுத்து இன்றைக்கி அதை காப்பாற்றி இன்றைக்கி அது ஒரு நல்ல நிலமையில் இருக்குது. தயவு செஞ்சு வாயில்லா ஜீவன்களை வதைக்காதீங்க. அதுக்கு வாய் கொடுக்காததே நம்ம அதை நல்லா பார்த்துக்குவோம், அதோடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்குவோன்ற நம்பிக்கையில் தான் கடவுள் படைச்சார். இந்த குழந்தைங்களை, இந்த வாயில்லா ஜீவன்களை சித்திரவதை பண்ணிவிட்டு அந்த கையோடு நீங்கள் போய் கடவுள் முன்னாடி நின்று வேண்டுனீங்கன்னா உங்களோட கைகளுக்கு கடவுள் எந்த பலனுமே கொடுக்க மாட்டார்.